வணக்கம், குட் ஈவினிங். எங்களோட அட்மின் சார் சொன்ன மாதிரி வெரி பேசிக்காக தான் எங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக நாங்கள் சவுத் ஈஸ்டர்ன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேள்வியை பொறுத்த மட்டும் வெரி சிம்பிளா சின்ன சின்ன கேள்விகள் தான் வரும் எங்களுக்கு. அப்படியான வினாக்களை தான் நாங்கள் உங்களுக்கும் இங்க தொடர்புபடுத்தி பேசுறதுக்கு இருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்ப்போம். 1 minute வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். வாரேன். ஓகே, கவனிங்க. இப்ப இதுல பேசிக்கா தான் போகும் எங்களுக்கு கேள்வி. இல்லைன்னா பேசிக்கா போகும். கேள்வி செய்ய உங்களுக்கு ஏதும் சந்தேகம்னா நிப்பாட்டி கேளுவோம். அதாவது நிப்பாட்டி சொன்னா சரி ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த நீங்க கேள்வி கேட்கிற சந்தர்ப்பத்துல மட்டும் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கதை கேளும். மற்ற சந்தர்ப்பங்கள்ல மைக்கை மியூட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் எல்லோருக்கும் அது வசதியா இருக்கும். சேம் டைம் கிளாஸ் முடிய இதுக்குரிய ரெக்கார்டிங் உங்களுக்கு வரும். அப்ப அது உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸை விட இதுல சாதகம் என்னன்னு சொன்னா, பொதுவாக ஜூம் கிளாஸ்ல ரெக்கார்டிங் கொடுக்கல, ஐக்யூ சென்டரால் நடத்தப்படுற வகுப்புல உங்களுக்கு ரெக்கார்டிங் தருவோம். எனவே நீங்க மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பார்க்கறதால எல்லா வினாக்களையும் இலகுவாக விளங்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். இதுல ஃபர்ஸ்டா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது இந்த வயது தொடர்பான அந்த எண்கணித வினாக்களை தான் நான் ஐக்யூ வினாக்கள்ல பார்க்க போறோம். நார்மலா பாருங்க, இதுல இந்த கேள்வியை கொஞ்சம் கவனத்துல எடுப்போம். எங்களுக்கு ஆப்ஷன் மெத்தட் தந்தா, சில வேளை ஒரு 5 ஆப்ஷன் அல்லது 4 ஆப்ஷன் தந்தா நான் ஒன்றுமே இல்லாமலுக்கு பார்த்துட்டு செஞ்சுட்டு போகணும் விட. அப்படி ஆப்ஷன் மெத்தட்ல வர வினாக்களை பிறகு பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் இந்த வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு செய்தெடுக்கலாம் அப்படின்றது பார்ப்போம். இது எப்படியான ஈஸியான மெத்தட்டை பாவிக்கலாம்ன்றதையும் பார்ப்போம். இதுல பாருங்க, A, B யின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2க்கு 3 ஆகும். A என்ற ஒருவரும் அதுல B என்ற ஒருத்தரும் இருக்கிறார். இந்த A-ண்டையும் B-ண்டையும் வயதுகள விகிதம் சொல்லப்படுது 2க்கு 3. இன்னும் 6 வருடங்கள்ல 6 வருடங்கள்னா 6 வருடங்கள் ஏக்கும் 6 வருடங்கள் கூடணும், பிக்கும் 6 வருடங்கள் கூடணும். அதான் 6 வருடங்களுக்கு பிறகு. 6 வருடங்களுக்கு முன்னா 6 வருடம் கழியும். இந்த 6 வருடங்களுக்கு பிறகு இவர்கள வயதுகள விகிதம் சொல்லப்படுது 3க்கு 4 சொல்லப்படுது. 6 வருடங்களுக்கு பிறகு உங்களோட வயதுகள விகிதம் சொல்லப்படுது 3க்கு 4. இப்ப கேட்ட கேள்வி ஏயின் தற்போதைய வயது. இதுதான் தற்போதைய வயது. இந்த இடத்துல இந்த ஏயின் வயசு என்ன வயக்குன்னு இருக்கிறாங்க. பொதுவா இப்படியான வினாக்கள் வரும்போது உங்களை எப்படி சொல்லி சந்திப்பாங்க அல்லது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு சொன்னா, இப்ப நான் இதை எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். இப்ப உள்ள ஏயின் வயசு 2ண்டா இதை நான் 2x இதை 3x எடுக்கிறேன். 6 வருஷத்துக்கு பிறகுண்டா இதோட 6 கூட்டணும். அப்ப இந்த வயசு 3x ஆக 6 வரும். இதோடையும் 6 கூட்டணும். 2 பேருக்கும் 6 6 கூடும். 6 வருஷத்துக்கு. அப்ப 2x-ஓட 6 கூட்டும் போது அது 2x ஆக 6 வந்துடும். இது 6 வருடங்களுக்கு பிறகு உள்ள வயசு. அப்ப அந்த 2x ஆக 6க்கு 3x ஆக 6 பெருமானம் தான் எதுக்கு சமம்னா 3க்கு 4க்கு சமம். 3க்கு 4க்கு சமம். அப்ப இதை நாம் எப்படி எழுதி கொள்ளலாம்னா 2x/6 3x ஆக 6 பிளஸ் 3/4 எழுதிடுவோம். 3/4 இப்ப குறுக்கால இருக்கிற
ஒரு காலம் இருக்குன்னா 4 2x 6 பெருக்கும். 4 2 பெருக்கும் போது வார விட 8x பிளஸ் 6 4 பெருக்கும் போது வார விட 24 சமம் 3 3 பெருக்குன்னா 9x பிளஸ் 6 3 பெருக்குன்னா 18. இப்ப என்ன செய்வோம்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் இலக்கம் எல்லாம் இன்னொரு பக்கமும் கொண்டு வருவோம். எக்ஸ்ல ஒரு பக்கமும் இலக்கத்தை இன்னொரு பக்கமும் கொண்டு போவோம். எக்ஸ் 8x இங்கால போகும்போது கழிப்படும், 18 இங்கால வரும்போது கழிப்படும். அப்ப 9xல இருந்து 8x கழிப்படணும், 24 இருந்து 18 கழிப்படணும். 9xல இருந்து 8x போக வார விட எக்ஸ், 24 இருந்து 18 போக வார விட 6. அப்ப எக்ஸின் விட 6 கண்டுட்டோம். எக்ஸின் விட 6 கண்டிருந்தா உங்களுக்கு கேட்கிற கேள்வி ஏயின் தற்போதைய வயது. ஏயின் தற்போதைய வயது 2x. ஆகவே 2x 2 தரம் 6 12 வந்துடும். 2 தரம் 6 எக்ஸின் வயது 12 வரும். இது விளையிட்டா ஏயின் வயது. இது செஞ்ச விளையிட்டா அவங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்ல. இப்போ கவனிங்க, இது மெத்தட் உங்களுக்கு பெருசா இருக்கா அல்லது விளங்குதா? சும்மா ஒரு நாள் சொல்லுங்களேன். விளங்கு. ஆனா நாங்க ஐக்யூ எக்ஸாமுக்கு கேள்வி வரும்போது இயன்ற அளவு இந்த எக்ஸ் போட்டு எழுதுற மெத்தட்டை தவிர்த்து கொள்ளும். இதை நாங்க வெரி ஷோர்ட்டா செய்யணும், வெரி சிம்பிளா செய்யணும். அதை பார்ப்போம் அதை எப்படி செய்யறது. இது மெத்தட், இதை நாங்க எப்படி செய்யறோம்ன்றது மெத்தட்டை உங்களுக்கு ஃபுல்லா காட்டிக்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு சரியா விளங்குமாக இருந்தா இந்த இதுல என்ன டைப்ல கேள்வி வந்தாலும் அது சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம், அதுல எந்த சிரமமும் இல்லாம செஞ்சுட்டு போகலாம். பட் ஐக்யூ எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள ஒரு 50 கொஸ்டினை தந்துட்டு செய்ய சொல்லுவாங்க. அப்ப அதுக்குன்னு நாங்க சில டெக்னிக்ஸை படிச்சு வச்சுக்கணும். அந்த டெக்னிக்ஸ் தான் இங்க சொல்ல போறோம். இதுல உங்களுக்கு இப்ப இந்த மெத்தட் விளங்குனா விளங்காட்டி அதை கேளுங்க, அதை மீண்டும் நான் ரிப்பீட் பண்றேன். ஆனா இப்படியான டைப்ல வினா வரும்போது இதை ஒரு ஷார்ட் மெத்தட்ல செய்யணும். இந்த டைப்ல அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே டைப்ல வினாக்கள் வந்தா அதை நாங்க எப்படி ஷார்ட்டா செய்யற அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்கிறோம். இதே டைப்ல வினாக்கள் வந்தா அந்த குறிப்பிட்ட வினாக்களை எப்படி ஷார்ட்டா செய்யலாம் தான் இப்ப நாங்க இந்த செஷன்ல சொல்லிப்போம். ஷார்ட் மெத்தட் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, ஏக்கும் பிக்குமான வயதுகள விகிதம் தான் சொல்லப்பட்டிருக்கிற 2க்கு 3. 6 வருடங்களுக்கு பிறகுனா இதுக்கும் 6 வயது கூடியிருக்கும், இதுக்கும் 6 வயது கூடியிருக்கும். 6 வருடங்களுக்கு பிறகு வார வயதை பாக்குறீங்க, 3க்கு 4ன்னு சொல்லிட்டாங்க. போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்னா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடாதங்க, ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படி போட்டுட்டு என்ன செய்யணும்னா நாம போட்ட அந்த விகிதம் டைப்ல கேள்வி வந்தா, விகித அடிப்படையில கேள்வி வந்தா இந்த விகிதங்கள் எப்படி அதிகரிக்கணும். விகிதம் 1 கூடுது, இங்க பாக்குறீங்க இங்கேயும் விகிதம் 1 தான் கூடுது. அப்படி 2 பக்கமும் சம அளவுல விகிதம் கூடுனால், 2 பக்கத்திலேயும் சம அளவுல விகிதம் கூடுனா அந்த கூடுற ஒரு பகுதியில் தான் இந்த 6க்கு சமன் அப்படின்னு வரும். ஒரு பகுதி 6. ஏன தற்போதைய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பகுதி. ஆகவே ஒரு பகுதி 6டா 2 பகுதி 12. அவ்வளவுதான் முடியும். அதாவது விகிதம் சம அளவுல கூடணும் அல்லது சம அளவுல குறையணும். அப்படி குறைஞ்சா நாங்க அப்படி டிரெக்டா அப்படியே சொல்லணும். விளங்கிட்டா? இது நான் சொன்ன இந்த மெத்தட் விளங்கிட்டா உங்களுக்கு? ஓகே, குட். இப்ப நீங்க கொஞ்சம் அப்படி ஒரு 2 minutes டைம் தரேன் நான் உங்களுக்கு. இந்த கேள்விக்குரிய ஆன்சரை செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணி சத்தம் போடாமலுக்கு இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்க. நான் அதே டைப்ல அதே மாதிரி ஒரு கேள்வி தான் இதுல போட்டிக்கிறேன். சார் கேள்வி வழங்குதுல சார். ஆகுதுலையா உங்களுக்கு?
ஹலோ இல்ல சார், ஸ்கிரீன்ல வந்து அலமுன மாதிரி இருக்கு. வேற யாருக்கு அப்படி பிரச்சனைக்கா? இல்ல விளங்குது சார் எங்களுக்கு. விளங்குது. அவங்களோட இந்த சிஸ்டர் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க அந்த அலமுனம் ஆகிக்கிறாள் நெட்வொர்க் சம்டைம் பிரச்சனை. நீங்க என்ன செய்யுங்கன்னா லெஃப்ட் ஆகிட்டு மீண்டும் வாங்கும். அப்படியும் உங்களுக்கு விளங்கலைன்னா கிளாஸ் முடிய ரெக்கார்டிங் பாருங்க, அதை பாருங்க. அதுலயும் உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு டவுட் கேளுங்க, நான் சொல்லி தரேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க 49 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தா உங்களோட சந்தேகத்தையும் கேட்டுக்கணும். சரி, ஓகே. இப்ப இந்த கேள்விக்குரிய விடையை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். வருது பாப்போம். குட், ட்ரை பண்ணுவோம் பாப்போம். எந்த மெத்தட்ல செய்வோம்? நாங்க எக்ஸ் எடுத்து செய்வோமா அல்லது ஈஸியா செய்வோமா? நீங்க முதல்ல முதல்ல எக்ஸ செஞ்சுட்டு பிறகு அதையும் பாப்போமே. அப்படியா? ஓ சார், சொன்னீங்களே மெத்தட் அப்படியா செய்ய சொல்றீங்க? சரி, அந்த கூட்டி அதே தானத்துல எத்தனை கூடுன்னு சொல்லி சமனா வருது. ஓகே, அப்படி பாருங்க. நல்ல இதுல தனா ரோஷன் இந்த ரெண்டு பேரையும் வயதுகள் வந்து 5 கட்டா. இன்னும் 10 வருடங்களில் 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அவனோட வயது பாக்குறாங்க 7க்கு 10. 7க்கு 10. இப்போ அந்த ரேஷியோ எத்தனை கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க 2 கூடுது, இதுலயும் 2 தான் கூடுது. சம அளவுல கூடுது. ஓகே, வயசு எத்தனை கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரக்குள்ள 10 வயசு கூடுது. எத்தனை வயசு கூடுது? 10 வயசு கூடுது. அந்த 10 வயசு யாருக்கு சமன்டா அந்த கூடுகிற 2 பகுதிக்கும் தான் சமன். இந்த பீண்டு போடுறது பகுதியை நான் போடுறதுக்கு ஈஸியா போடுறேன். அப்போ ஒரு பகுதி 5 வந்துடும். விகிதத்துல ஒரு பகுதி 5. இப்ப கேட்கிறவங்க ரோஷன் தற்போதைய வயது. ரோஷன் தற்போதைய வயது 8 பகுதி. 8 தரம் 5 42 வயசு வந்துடும். கிளியராப்பா? 50 வயசு வந்தாலும் விளங்கிட்டா ஏன் 40 வந்துட்டு ஒருத்தர் 50 வயசுன்னு சொன்னீங்க விட 40 வந்து விளங்கிட்டா அவங்களுக்கு? இல்ல சார், விளங்கலே விளங்கல சார். சொல்றேன், கவனிங்க. இப்ப 2 பேரோட வயசு உங்கள்கிட்ட சொல்லப்படுது இல்ல பாத்தீங்கன்னா 2 பேரோட வயசு சொல்றாங்க. அதுல ஒன்னும் தனா, அடுத்தது ரோஷன். தனாண்டையும் ரோஷன்டையும் தற்போதைய வயசுகளுக்கு இடையிலான விகிதம் எத்தனை சொல்லிக்கிறேன்னா 5க்கு 8. 5க்கு 8. 10 வருடங்கள்ல இப்ப 10 வருடம் இங்கேயும் கூடணும், இவ்விடத்துலயும் 10 வருடம் கூடணும். அது கிளியரா? அப்படி 10 வருடங்கள் கூடும்போது உங்களோட வயது 7க்கு 10 மாறிட்டான். 7க்கு 10 மாறுதான். 7க்கு 10 மாறுதுன்னு அர்த்தம் விகிதம் எத்தனை அளவுல கூடுது? சம அளவுல கூடுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 7 ஆகுதுன்னா 2 பகுதி கூடுது. 8 10 ஆகுதுனாலும் 2 பகுதி கூடுது. அப்படி கூடுற அந்த 2 பகுதியிலே பெருமானம் தான் 10க்கு சமம். கிளியரா? அது விளங்கிட்டா? ரெண்டும் சம அளவுல கூடுனா அந்த கூடுற 2 பகுதியிலேயும் பெருமானம். இங்கால 2 பகுதி 10, அங்கால உள்ள 2 பகுதியும் 10 தான். அப்ப ஒரு பகுதி 5 வந்துடும். இப்ப எங்கள்கிட்ட கேட்டது ரோஷன் தற்போதைய வயது. 8 பகுதி, ஒரு பகுதி 5. அப்ப 8 பகுதி எத்தனை வந்துடும்? 40 வந்துடும்.
கிளியரா? ஓம் கிளியர். வேற யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல. இல்ல. அந்த எக்ஸ் மாதிரி எடுத்து செஞ்சு பாப்போமா சார்? பாப்போம் சார். ஓகே. எங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, இயன்ற அளவு எந்த அளவுக்கு பேசிக்கா போகணுமோ அந்த அளவுக்கு போவோம். நான் நம்புறேன் உங்களுக்கு நல்லா தொடர்ந்து எப்படியோ கண்டினியூவா படிச்சீங்கன்னு சொன்னா நான் நம்புறேன் ஒரு 90 அப் பண்ணணும் உங்களுக்கு ஐக்யூல. அவ்வளவு சிம்பிளா நான் எல்லா விஷயத்தையும் ஒன்றொன்றா பார்த்துருவேன். இதுல சொல்லப்படுது பாருங்க தானா. அடுத்து ரோஷன். இவங்களோட வயதுகின்ற வீதம் 5 கட்டுண்டா இவர் 5 எக்ஸ்ண்டா இவர் 8 எக்ஸா இருக்கும் 10 வருடங்களில். இவருக்கு 10 வயது கூடும், இவருக்கும் 10 வயது கூடும். 10 வயதுல 5 எக்ஸோட 10 கூடுனா 5 எக்ஸ் ஆக 10ன்னு போடணும். இது பேசிக் ஐடியா. 8 எக்ஸோட 10 கூடுனா 8 எக்ஸ் ஆக 10ன்னு போடணும். இது 10 வருஷத்துக்கு பிறகு வார வயசு. அந்த 5 எக்ஸ் ஆக 10 8 எக்ஸ் ஆக 10 பெருமானம் தான் எதுக்கு சமனம்டா 7க்கு 10க்கு சமனம். ஆகவே 5 எக்ஸ் ஆக 10 கீழ் 8 எக்ஸ் ஆக 10 விட 7 கீழ் 10க்கு சமனம் இருக்கு. குறுக்கால பெருக்கினா 10 5ஆல பெருக்கினா 50 எக்ஸ், 10 10ஆல பெருக்கினா 100, 7 8ஆல பெருக்கினா 7 8 56 எக்ஸ் பிளஸ் 7 10ஆல பெருக்கும் போது 70. இப்ப அந்த 50 எக்ஸ் இங்கால போய் கழிப்படும். 56 எக்ஸ்ல இருந்து 50 எக்ஸ் கழிப்பற்றும். பிறகு 70 இங்கால வந்து கழிப்படும். 100ல இருந்து 70 போயிடும். 56ல இருந்து 50 போகும்போது 6 எக்ஸ் வரும். 100ல இருந்து 70 போகும்போது 30 வரும். 6x = 30னா x = 5 வந்துடும். எங்களுக்கு ரோஷன் தற்போதைய வயது 8x. ஆகவே 8x 8 தரம் 5 40 வரும். எவ்வளவு லாங் மெத்தட்னு பாருங்க. நாங்க ஏற்கனவே செஞ்சது எவ்வளவு ஷார்ட்டா இருந்துச்சுன்னு பாருங்க. விளங்கிட்டாரு? இதுல எது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல.